ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். எல்லா பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு சாம்பாராக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க. ஸோ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காய் இருந்தது. ஓகே, சாப்பாட்டு அரிசி தான் இருந்தது. எப்போது பிரியாணி அரிசியில் தான் செய்வேன், இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி கேட்டப்போ ஓகேன்னு சொன்னாங்கங்க. ஸோ அதனால இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜ் பிரியாணி கிளியராக உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்கிறது காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அளவு அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம், நான் 1.5 டம்ளர் அரிசிக்குங்க. ஸோ பெரிய வெங்காயம் 2 டம்ளர், அப்புறம் சின்ன வெங்காயம் 2 தட்டி அதுக்கப்புறம் போட்டுக்கணுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அதுக்கு மசால் தூள், மிளகாத்தூள், பட்டைத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணுங்க. கடைசியில் தான் நான் எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணுவேங்க. என்னாச்சுன்னா நிறையா நான் சேர்த்திக்கிட்டனால எனக்கு அடுப்பு இது பத்தாமல் போயிடுச்சு. ஸோ நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் வேறு ஒரு இதுக்கு. அந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் தண்ணி 1க்கு 2, ஸோ நான் 1க்கு 3 போட்டு கொதித்து வந்தோடனே நான் அரிசியை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தம் வச்சு இறக்குனா பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.